ஸோ இப்போ பஞ்சாப் கூட யார் விளையாட போறா, அந்த டிசைடிங் மேட்ச் தான் இன்னைக்கு ஆட போறாங்க. அதுக்கு முன்னாடி ஸோ யார் ஃபைனல்ஸ் வரையும் போறா அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு சர்வே எடுத்து ஒரு அழகான ப்ரிடிக்ஷன் நம்ம வச்சிருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ லிவி, ஸோ யார் ஃபைனல் போறா, நெக்ஸ்ட் கேம் இன்னைக்கு ஆட்டம் யார் கையில் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் எலிமினேட்டர்லாம் வரப்போகுது யாரு, ஸோ அந்த டேட்டாவோட நீங்க இப்போ ஃபைனல் யார் 2 பேர் விளையாடுவா அப்படிங்கிற ஒரு டிசைடிங் என்ன இருக்கு. கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணிட்டாலே அவங்க கண்டிப்பா அந்த டாப் 2ல போயிடுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஆர்சிபி நேற்று எப்படி பஞ்சாப் விட்டு தரலையோ அதே மாதிரி ஆர்சிபி இன்னைக்கு விடாம அந்த டாப் பொசிஷன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி தான் மோதுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்சிபியில பாத்தீங்க அப்படின்னா ஏசல்வுட் ஒரு கம்பேக் கொடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஸோ அப்படி பாக்குறப்போ குவாலிஃபையரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆர்சிபி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கிறனால கண்டிப்பா அவங்க வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்னா அவங்க மேபி குவாலிஃபையர்ல வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல் போயிடுவாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் மேபி. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க எலிமினேட்டர்ல ஜிடியா மும்பையா வந்தா ஜிடிக்கு ஒரு பெரிய மைனஸ், ஜோஷ் பட்லர் இல்லாதது வந்து ஒரு பெரிய மைனஸா நம்ம பாக்குறோம். ஸோ அப்போ பார்க்கப்போ மும்பை வந்து ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜா இருக்காங்க. ஏன்னா இங்கேயுமே பாத்தீங்கன்னா ரயன் ரிக்லர்டன், வில் ஜாக்ஸ் போன பிறகுமே அவங்க கிட்ட பேக்கப் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியன் பிளேயர்ஸ் தான் மும்பையில் அதிகமா விளையாடிட்டு வர்றதுனால அவங்க அந்த டீம்ல இருக்கிறனால ஸோ ஜிடியா மும்பையான்னு பாக்குறப்போ மும்பை வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறனால இந்த குவாலிஃபைட் 2ல மும்பையும் பஞ்சாபும் மோதுற மாதிரி நம்ம பாக்குறோம். ஸோ மோதுனாங்க அப்படின்னா ஸோ மும்பை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு 5 டைம்ஸ் சாம்பியன். ஸோ 5 டைம் சாம்பியனுக்கு அந்த கப்பை நோக்கி எப்படி போகணுன்ற பிளான் தெரியும். அப்படின்றனால கண்டிப்பா மும்பை வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு குவாலிஃபைட் 2ல. ஸோ மேபி நம்ம ஜூன் 3ஆம் தேதி ஆர்சிபி வெர்சஸ் மும்பை பாக்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். ஏன்னா ரசிகர்களுமே நேத்து நம்ம பாக்குறப்போ அந்த டாப் 2ல யார் முடிப்பாங்க பாக்குறப்போ கூட ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது ஆர்சிபியும் மும்பையும் வந்தாதான் அந்த ஃபைனல் வந்து ஒரு பவர் பேக் ஃபைனலா இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறதுனால ஸோ மேபி இந்த 2 டீம் தான் ஜூன் 3ஆம் தேதி மோதுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கறோம். அப்படி இல்லைன்னா இப்போ பஞ்சாப் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம்ல வந்து விளையாடினாங்கன்னா இதே ஆட்டம் வெறித்தனமா இருந்துச்சு, போலிங் அண்ட் பேட்டிங் பயங்கரமா ஃபார்ம்ல இருக்கிற இதே ஆட்டம் தொடர்ந்துச்சு அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய மைனஸா இருந்துச்சு. ஒருவேளை டைரக்டா பஞ்சாப் போயிட்டாங்க அப்படின்னா இந்த குவாலிஃபைட் 2ல யார் வருவா? ஸோ கண்டிப்பா இப்போ அதே மாதிரி தான் பஞ்சாப் போயிட்டாங்க அண்ட் மும்பை மோதும் போது ஆர்சிபி மும்பை வந்து ஜெயிச்சிருவாங்களா? கண்டிப்பா ஆர்சிபி மும்பை எலிமினேட்டர்ல வந்ததுன்னா மும்பை தான் வின் பண்ணும் அப்படின்றது தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆர்சிபியில பாத்தீங்க அப்படின்னா கோலின்ற ஒரு பிளேயரை நம்ம தூக்கிட்டாலே போதும் டோட்டல் அவங்க டீமே வந்து கட 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 அடுத்த விக்கெட். ஏன்னா நடுவில் அதாவது மேட்ச் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வின் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் மிடில் ஆஃப் த சீசன்ல பாத்தீங்கன்னா கோலி கொஞ்சம் சறுக்குன பிறகு அந்த டீமே சறுக்குனதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எலிமினேட்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மும்பைக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா பும்ரா அண்ட் போல்ட் கிட்ட பாத்தீங்கன்னா அதிக டைம் விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த எலிமினேட்டர் வந்துட்டாங்க அப்படின்னா மும்பைக்கு தான் அதுல ஆட் அட்வான்டேஜ் இருக்கிறனால ஸோ ஃபைனல் பாத்தீங்கன்னா நம்ம நேத்து ஒரு ரிவெஞ்ச் மேட்சா பாக்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.